ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ +2 ஸ்டூடெண்ட்ஸ் பரீட்சைக்காக தயாராகிட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருமே டென்ஸ்டாக இருப்பீங்க. நல்லா படித்து நல்ல பரீட்சை எழுதணுமே, நல்ல மார்க் வரணுமே, நல்ல காலேஜில் இடம் கிடைக்கணுமேனு ஏங்கிட்டு இருப்பீங்க. துடியாக துடிச்சிட்டு இருப்பீங்க. மாணவ மாணவிகளே, பரபரப்படையாதீங்க, அமைதியாக இருங்க. உங்களுக்குன்னே இந்த நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குறோம், பாருங்க. நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் 12th படிக்கிறீங்க. டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ்னு போகாமல் ஃப்ரீயாக இங்கே வந்திருக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆன்ட்டி, உங்களை பார்த்து உங்ககிட்ட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்னு வந்தோம். கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் மறந்த மாதிரியே இருக்குது. ஆண்டி, நீங்கள் எங்களுக்கு சில டிப்ஸ் தந்தால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க. இதில் டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன இருக்குது? எப்போ படிக்க உட்காந்தாலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த வசனம் நல்லா தெரிஞ்சிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்புறம் என்ன, கடவுள் பயத்தோட படிக்க ஆரம்பிங்க. இங்கிலீஷில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தேர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க். அதனால் நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு படிக்கணும். கஷ்டப்பட்டு படிக்கணும்னா எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்கணுமா? இல்லை, அப்படி இல்லை. படிக்கிற நேரம் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தா போதும். அன்னன்னைக்கு நடத்தின பாடத்தை அன்னன்னைக்கே படித்தாலே போதும். ஏமா சிரிக்கிற? அப்படி படிச்சிருந்தாதான் எங்களுக்கு டென்ஷனே இருக்காதே ஆன்ட்டி. சரி, போனது போகட்டும். இப்போவாது பொறுப்பு வந்து என்கிட்ட கேட்க வந்தீங்களே, ரொம்ப நல்லது. எப்படியெல்லாம் படித்தா நான் நல்ல மார்க் வாங்கலான்னு எனக்கு சொல்லுங்கள் ஆண்டி. நான் சொல்கிறத நல்லா கவனித்து கேளுங்க. இந்த காலகட்டத்தை 3ஆக பிரிக்கலாம். அதாவது பரீட்சைக்கு முந்தின நாட்கள், பரீட்சை நாட்கள், பரீட்சை எழுதும் நேரம். புரியல ஆன்ட்டி. கொஞ்சம் இருமா, விளக்கமாக சொல்கிறேன். இன்னையிலேருந்து பரீட்சை வரைக்கும் உள்ள நாட்களை கணக்கெடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டடி ஷெட்யூல் போட்டுக்கோங்க. ஸ்டடி ஷெட்யூல்னா டைம் டேபிள் மாதிரி. உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் 4 சப்ஜெக்ட் இருக்கிறது இல்லையா? ஒவ்வொரு சப்ஜெக்டையும் பாடம் படமாக பிரிங்க. ஒரு பாடத்தை நல்லா படிக்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நேரத்தை குறிங்க. கஷ்டமான பாடங்களுக்கு கூட கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. நீங்கள் ஏற்கனவே நல்லா படித்த பாடங்களுக்கு ரொம்ப நேரம் ஒதுக்காதீங்க. இப்படி 6 சப்ஜெக்ட்டுக்கும் குறித்த நேரத்தை குறித்து வச்சுக்கோங்க. ஸ்கூலுக்கு போக வேண்டியிருக்கு, இல்லை டியூஷன் வேற இருக்கு. எங்களுக்கு டைமே இல்லை. பரீட்சை நெருங்கிட்டு, அதனால நீங்கள் டியூஷன் போக வேண்டாம். இப்போது செல்ஃப் ஸ்டடி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். காலையில் 5 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் படிக்கலாம். ராத்திரி 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் படிக்கலாம். அப்படின்னா ஒரு நாளைக்கு காலையில் 3 மணி நேரம், ராத்திரி 3 மணி நேரம், மொத்தம் 6 மணி நேரம் கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த 6 மணி நேரத்தை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தாலே போதும். படிக்க உட்காந்தா மனசே அழைப்பாயுது ஆண்டி. ஆமாம் ஆன்ட்டி, டிவி பார்க்கணும்னு தோணும். ஃப்ரெண்ட்ஸோட மொபைலில் பேசணும்னு இருக்கும். கம்ப்யூட்டர் கேம் விளையாடணும்னு இருக்கும். ஆமாம், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது. இதிலிருந்து நீங்கள் விடுபடணும்னா உங்களை முதல்ல நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். எப்படி? நல்லா படிக்கணும்னா படிப்பில் இன்ட்ரெஸ்ட் வரணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டை நாம தான் நமக்குள்ளே வரவழைக்கணும். படிப்பில் நமக்கு ஆர்வம் வரணும்னு கர்த்தர்கிட்ட உருக்கமாக கேளுங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு படிப்பு மேலே ஆர்வத்தை அருளி செய்வார். அப்புறம் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுனா உங்களுக்குள்ள நீங்களே சொல்லிக்கிடணும். நல்ல மார்க் வாங்கினாதான் நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும். நல்ல காலேஜில் படித்தாதான் நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சாதான் நம்ம அப்பா அம்மாவை நாம் காப்பாற்ற முடியும். நம்ம வாழ்க்கை நல்லா அமையும். சொசைட்டியில் நமக்கு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும். நல்லா சம்பாதிச்சா மற்றவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். பல ஊழியங்களை தாங்கலாம். இதெல்லாம் நடக்கணும்னா நான் நல்லா படிக்கணும். என்னோட லட்சியம் பெரிய லட்சியம். அதனால மற்றவங்க படிக்காட்டினாலும் என்னோட லட்சியத்தை நிறைவேற்ற நான் படிக்கணும். இப்படி தினமும் சொல்லுங்க. உங்களுக்குள்ள படிக்கணுங்கிற வெறி வரும். ஆமாம் ஆன்ட்டி, இன்ட்ரெஸ்டோட படித்தா நல்ல கான்சென்ட்ரேஷன் இருக்கும். அதாவது லட்சியத்தை நிறைவேற்றணும்னு படித்தா நல்லா படிக்கலாம். நீங்கள்லாம் ஸ்மார்ட் சில்ட்ரன். அதான் நான் சொன்னதை உடனே புரிஞ்சிட்டீங்க. சரி, நான் சொல்ல வந்ததை சொல்கிறேன். இப்படியே ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் ஒவ்வொரு பாடத்தையும் தரவா படிங்க. எதையும் ஒமிட் பண்ணாதீங்க. படிச்சதை எழுதி பாருங்க. பாயிண்டாக எழுதி வச்சுக்கோங்க. கவனம் செதற ஆரம்பிச்சுட்டா படிக்கிறத நிப்பாட்டிடுங்க. ஏன் ஆன்ட்டி? நம்ம கையில் தான் புக்கு இருக்கும், ஆனால் நம்முடைய கவனம் எங்கேயோ இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு வார்த்தையை கூட நம்மளால படிக்க முடியாது.
ஆனா நாம படிச்சுட்டு இருக்கோம்னு நாம நினைச்சிட்டு இருப்போம். இப்படிப்பட்ட நேரத்துல படிக்காம புக்கை தூர வச்சுட்டு நாம சும்மா இருந்தோம்னா அட்லீஸ்ட் நாம படிக்கலைங்கிற குற்ற உணர்வாவது நமக்கு இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கணும்னு நினைப்போம். புக்கை கையில் வச்சுக்கிட்டு படிக்காம எதையாவது நினச்சிட்டு நான் அடிக்கடி அப்படியே உட்கார்ந்துருப்பேன். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே நான் படிச்சுட்டு இருக்கேன்னு நினைப்பாங்க. மற்றவங்க என்ன, நீயே அப்படிதான் நினைச்சிட்டு இருப்ப. அதனால கான்சன்ட்ரேஷன் போயிட்டுனா புக்கை மூடி வச்சுட்டு ரெஸ்ட் எடு. ஆண்டி, நான் நல்லா தான் படிக்கிறேன், ஆனால் அடுத்த நாளில் நான் படித்ததெல்லாம் மறந்துடுது. அதுக்கு என்ன செய்யணும்? எனக்கும் தான் ஆன்ட்டி, எனக்கு ஞாபக சக்தியே இல்லை. ஞாபக சக்தியை விருத்தி பண்றது நம்ம கையில தான் இருக்குது. கத்தியை தீட்டி அதை கூர்மையா வச்சுக்கிறது மாதிரி நம்முடைய ஞாபக சக்தியை நாம கூர்மையா வச்சுக்கிடணும். அதுக்கு நாம தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஞாபக சக்திக்கு எக்ஸசைஸா? தினமும் எதையாவது உங்களுக்கு பிடிச்சத மனப்பாடம் செஞ்சுட்டே இருங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணலாம். பைபிள்ல உள்ள முக்கியமான அதிகாரங்களை மனப்பாடம் பண்ணலாம். இப்படி எதையாவது நாம நம்ம ஆயுள் முழுசும் படிச்சுட்டே இருக்கலாம். இப்படி படிச்சோம்னா நமக்கு எவ்வளவு வயசானாலும் மெமரி பவர் குறையவே குறையாது. அப்புறம் ஞாபகத்துல வைக்கிறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது. என்ன டிப்ஸ் ஆண்டி? உதாரணத்துக்கு வானவில்ல உள்ள கலர்ஸை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? விப்ஜிஆர். அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி சொல்லு. வி வயலட், ஐ இண்டிகோ, பி ப்ளூ, ஜி கிரீன், ஒய் எல்லோ, ஓ ஆரஞ்ச், ஆர் ரெட். இப்படி ஒவ்வொரு கலரையும் ஞாபகத்தில் வச்சுக்கிறது கஷ்டம். விப்ஜிஆர்னு ஒவ்வொரு கலரோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் ஞாபகம் வச்சுட்டோம்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இதை ஆக்ரோனிம் அப்படி சொல்லுவாங்க. இப்படி நீங்களே உண்டு பண்ணி படிக்கலாம். தியரம், ஃபார்முலாவெல்லாம் படிக்க கஷ்டமாக இருக்கும். அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் பாடி மனசில் வச்சுக்கலாம். செய்யுள், இங்கிலீஷ் பொயட்ரியை கூட இப்படி மனப்பாடம் பண்ணலாம். அப்புறம் எழுதி படித்தாலும் மறக்காது. சரி, இதுதான் முதல் காலகட்டம். ரெண்டாவது கட்டம் என்ன? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு ஆன்ட்டி, பரீட்சை நாட்கள். குட். பரீட்சை நாட்களை ராத்திரி 8 மணி நேரம் தூங்கணும். எப்பவுமே நாம நல்ல சத்துள்ள உணவை சாப்பிடணும். ஆனால் அந்த காலகட்டத்தில் நாம சாப்பாட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்லா சாப்பிடணும். பரீட்சைக்கு முதல் நாள் எல்லா பாடங்களையும் விரிவாக படிக்க நேரம் இருக்காது. நாம் ஏற்கனவே எழுதி வச்சுக்கிற பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துக்கிட்டே போயிடலாம். இந்த காலகட்டத்தில் நாம் அமைதியாக வாசிக்கணும். சத்தமாக படித்தோன்னா நம்முடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். சீக்கிரம் டயர்ட் ஆயிடுவோம். நேரமும் அதிகமாகும். அப்புறம் புதுசாக எதையும் படிக்க வேண்டாம். மனசை தெளிவாக வச்சுக்கிடணும். அதாவது டென்ஷன் ஆகாமல் ஃப்ரீயாக இருக்கணும். அப்படிதானே ஆண்டி? ஆமாம், கரெக்டாக சொன்னேன். எதுக்கு நேரம் இருக்குதோ இல்லையோ, ஜெபம் பண்ணுறதுக்கு மட்டும் கண்டிப்பாக நேரத்தை ஒதுக்கிடணும். தேவங்கிட்ட நம்ம மனசை கொட்டி ஜெபம் பண்ணாலே டென்ஷன்லாம் பறந்து போயிடும். மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். சரி, மூணாவது காலகட்டம் என்ன? பரீட்சை எழுதும் நேரம். எக்ஸாம் சென்டருக்கு சீக்கிரமே போயிருங்க. யார்கிட்டையும் அனாவசியமாக பேச வேண்டாம். அதை படிச்சியா இதை படிச்சியான்னு கேட்டு நம்மளை டென்ஷன் ஆக்குவாங்க. அமைதியாக ஒரு ஓரமாக நில்லுங்க. மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனதும் ரிலாக்ஸ்டாக உட்காருங்க. எப்பா, அந்த நேரத்தை நினச்சாலே பயமாக இருக்குது. ஏன் பயப்படுற? நீ நல்லா படிச்சிருக்கா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற, விசுவாசத்தோட பரீட்சை எழுத போயிருக்கிற. தேவன் தம்மை நம்பினவங்கள ஒரு நாளும் கைவிட மாட்டாரு, வெட்கப்படுத்தவும் மாட்டாரு. அதனால நல்லா கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக இருங்க. சரியா? எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போன உடனே அங்கே இங்கே பறக்க பார்க்காம மனசை ஒருமுகப்படுத்துங்க. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே அதை முழுசும் வாசிங்க. எல்லா கேள்விகளும் சரியாக பிரிண்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. ப்ளூ பென், பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். படங்களை பென்சிலால் மட்டும்தான் வரையணும். மற்ற கலர்களை யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் கையெழுத்தும் அழகாக இருக்கணும். என் ஹேண்ட் ரைட்டிங் அழகாகவே இருக்காது. அழகா இல்லாட்டினாலும் தெளிவாக இருந்தால் போதும். அதிகமாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதணும். ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கு இடையில ஒரு விரல் இடைவெளி விட்டு எழுதுனா பார்க்க நீட்டாக இருக்கும். தலைப்புகளை கருப்பு மையால் எழுதுங்க. முக்கியமான பாயிண்ட்ஸை கருப்பு மையால் எழுதுங்க. திருத்துறவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அப்புறம் பதில் எழுதுறதுக்கும் டைம் அலாட் பண்ணுங்க. என்னது, பதில் எழுதுறதுக்கும் டைம் அலாட் பண்ணணுமா? ஆமாம், நிச்சயமா. நீங்கள் பாட்டுக்கு கேள்வி கிடைச்ச உடனே எழுதிக்கிட்டே போயிடக்கூடாது. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு கொஸ்டின் பேப்பர் 4 பிரிவாக இருக்கும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 3 மணி நேரம் 15 நிமிஷம். முதல் 15 நிமிஷம் கொஸ்டின் பேப்பரை வாசிக்கிறதுக்கு,
அப்புறம் முக்கியமான ஒன்று, கொஸ்டின் பேப்பரில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை தவிர வேறு எதையும் எழுதக்கூடாது. டிக் கூட அடிக்கக்கூடாது. பார்ட் 1ல் 15 அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் இருக்கும். வரிசை மாறாமல் கேள்விகளை எழுதி பதில் எழுதுங்க. 1 மார்க் கொஸ்டின்ஸ் டோட்டல் 15 மார்க்ஸ். பார்ட் 1 எழுதி முடிக்க நீங்கள் அரை மணி நேரம் எடுத்துக்கலாம். அடுத்து பார்ட் 2ல் அவுட் ஆஃப் 9ல் 6 ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுதணும். 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் டோட்டல் 12 மார்க்ஸ். அதுக்கும் நீங்கள் அரை மணி நேரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்ட் 3ல் அவுட் ஆஃப் 9ல் 6 ஷார்ட் ஆன்சர்ஸ் எழுதணும். 3 மார்க் கொஸ்டின்ஸ் டோட்டல் 18 மார்க்ஸ். இதுக்கு நீங்கள் 45 நிமிஷம் எடுக்கலாம். பார்ட் 4ல் 5 கொஸ்டின்ஸ் வித் இன்டர்னல் சாய்ஸ். மார்க் 5 டோட்டல் 25. இதுக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கலாம். மொத்தம் 2.25 மணி நேரம் ஆயிருக்குது. கடைசி 15 நிமிஷம் நம்ம ஆன்சர் சீட்டை வாசிக்கணும். தப்பு இருந்தால் திருத்தணும். கேள்வி நம்பர் சரியாக போட்டிருக்கோமா, எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணணும். பக்கங்களை சரி பார்த்து பேப்பரை கட்டணும். கடைசியில் நல்லா எழுத கிருபை செஞ்ச தேவனுக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் சொல்கிறத கேட்க எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கிறது மாதிரி இருக்குது. ஈஸி தான். தேவனுடைய பிள்ளைங்களாகிய நாம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். சிஸ்டமேட்டிக்காக படிங்க. நேரத்தை வீணாக்காம கருத்தோட படிங்க. லட்சியத்தை மனசில் வச்சுட்டு படிங்க. படிப்பில் தானே ஆர்வம் வரும். படிக்கிறது ஈஸியாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, உங்ககிட்ட பேசினதுல மனசு தெளிவடைஞ்சிட்டுது. டென்ஷன்லாம் போன மாதிரி இருக்குது. நல்ல மார்க் வாங்குவோம்னு நம்பிக்கை வந்துட்டு. வெரி குட். நீங்கள் எல்லாரும் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும்னு நானும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். தேங்க்யூ ஆண்டி. வணக்கம் தோழிகளே. +2 பப்ளிக் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படி பரீட்சை எழுதணுங்கிறத பற்றி பார்த்தோம். வீட்டில் இருக்கிற பெற்றோர் சகோதர சகோதரிகளும் பரீட்சை எழுத போகிற பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். இந்த பரீட்சை பிள்ளைங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இதில் அவங்க எடுக்கிற மார்க்கை வச்சு தான் நல்ல காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும். அந்த காலேஜை வச்சு தான் நல்ல வேலை கிடைக்கும். இதெல்லாம் நினச்சி பிள்ளைங்க ஏற்கனவே டென்ஷனில் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள இன்னும் ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அவங்க உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள சந்தோஷமாக வைக்க பாருங்கள். இன்னைக்கு இதை பற்றி பேச நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் ரமோனா ஜஸ்டின் வந்திருக்கிறாங்க. வணக்கம் ரமோனா. வணக்கம் பாரதி. பப்ளிக் எக்ஸாம் ஸ்பெஷல் இன்னைக்கு. நம்ம ஏரியாவிலே, நம்ம திருநெல்வேலியிலே மிக பாரம்பரியமான ஸ்கூலில் நீங்கள் ஹெட் மிஸ்ட்ரஸாக இருந்திருக்கிறீங்க. அதனால் இந்த டாப்பிக்கு நீங்கள் தான் சரியான ஆப்ட் பர்சன் சொல்லிட்டு உங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ருக்குறோம். பிள்ளைங்க 12th எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னாலே ஒரு டென்ஷன் தான் எல்லாருக்கும். வீட்டில் அந்த ஃபுல் இயரே ஒரு மாதிரி டென்ஸ்டாக போகிறாங்க. அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது அஃப்கோர்ஸ் அது உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு தான், நோ டவுட் அபவுட் இட். பட் ஸ்டில் இது ஒரு லைஃப் தான் லைஃப் அப்படின்ட்டு இல்லை. ஸோ அந்த பேரண்ட்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, டீச்சர்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? முதலாவது நான் பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், பிள்ளையை அவங்க நல்லா கவனிக்கணும். ரெகுலராக ஸ்கூலுக்கு அவங்க அனுப்பணும். அவங்க ஊருக்கு போகிற நேரம்லாம் 12th பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க சில பேரண்ட்ஸ். அந்த மாதிரி ஹேபிட்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ ரெகுலாரிட்டி ரொம்ப முக்கியம். அடுத்து மந்த்லி ஒன்ஸ் அவங்க டீச்சரை போய் பார்க்கணும். பொண்ணு எப்படி படிக்கிறா, தம்பி எப்படி படிக்கிறான், நல்லா இருக்கானா. ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறோன்னு சொல்லி எங்கெங்கெல்லாமோ போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க, இல்லை மூவி பார்க்க போயிடுறாங்க. ஸோ இந்த 2 இருந்தாலே, ரெகுலராக பிள்ளையை அனுப்பணும். ஸ்கூலில் போய் இப்படி கேட்டுட்டாலே பிள்ளை நல்லா என்ன செய்திரும், படிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, அவங்க மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது. நம்ம பிள்ளைக்கு எவ்வளோ ஞானம் இருக்குதோ அதுக்கு அவள் படிப்பா. நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அவளுக்கு இந்த புக்கு வேணுமாமா, நோட்டு வேணுமா, இல்லை உனக்கு நல்ல ஃபுட்டு, நல்ல டயட் நாங்கள் தரணுமா, என்ன கேட்டு அதெல்லாம் நம்ம செய்யணும். அடுத்து தனியாக ஒரு ரூம் கொடுக்கும்போது அப்பப்போ பிள்ளை என்ன செய்கிறான்னு பார்த்துக்கிடணும். தூங்கிடலாம், இல்லை செல்லில் அவள் விளையாடிட்டு இருக்கலாம், ஏதாவது ஒன்று இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ அவங்க அப்பப்போ என்ன செய்துவிடணும், பார்த்துக்கிடணும். நைட்டு அவள் 10க்கு அப்புறம்